சூறாவளியை வந்து அப்படின்னு ஒரு ஒரு சூன்னு ஒரு சவுண்டு தான், எல்லாம் க்ளோஸ். சூறாவளி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு சின்னு ஒரு சவுண்டு தான் எல்லாத்தையும் என் மரத்தையே முடிஞ்சு சோழியை முடிச்சு போட்டு. சூறாவளி காற்று மாதிரி ஒரு காற்று வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவை உண்டாக்கி விட்டுட்டு, அது மட்டும் இல்லை ஒரு ஆட்டுக்குட்டி அதுலேயும் அந்த பச்சை குட்டி அதுலேயும் போச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி வந்துருச்சுன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழுவையே அப்படி இந்த பாருங்க அப்படியே வேரோட பிடுங்கி காய்ச்சிடுச்சு. இது மட்டும் இல்லை ஊரில் ஒரு பழமாய்ந்த ஒரு கோயில் மரம் அதையும் பொருள் சேதமாகிட்டு. இப்போ எனக்கு இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ கரண்ட்டு இந்த மொத்த வயரும் மரமும் சாய்ஞ்சு இந்த கரண்ட்டு போச்சு. ஊர் மொத்தம் கரண்ட் இல்லை. இன்னும் நாங்கள் இன்னுமே தான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆகாரத்தை ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. கரண்ட் இல்லை. ஒரு பக்கம் தூங்குறதுக்கும் முடியாது. இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே உட்காந்து கொடுக்குறோம். ஏதோ என்ன பண்ணணும்னு நீங்களாம் பார்த்து இது பண்ணுங்கள், புரியுதுங்களா? கிராமம் நாங்கள் ஒன்றும் ஓடி ஆடி இது பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு பொருள் நஷ்டத்தை உண்டு பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்துக்கோங்க. என் பிள்ளை 25 வயசு ஆகிருக்கு. பிள்ளை பிறந்த டயத்தில் நான் வச்ச மரம் இவ்வளோ ஒரு ஒரு பொருள் நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு நீங்கள் பார்த்து எது பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஊர் மொத்தம் கரண்ட் இல்லை. எல்லா பக்கமும் மரம் இதுகளை ஒடிச்சு போட்டு வச்சுருக்கு. மொத்தம் ஈபி கரண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி. சூறாவளியை வந்து அப்படின்னு ஒரு ஒரு சூன்னு ஒரு சவுண்டு தான், எல்லாம் க்ளோஸ். சூறாவளி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு சின்னு ஒரு சவுண்டு தான் எல்லாத்தையும் என் மரத்தையே பிடிங்கி சோழியை முடிச்சு போட்டு. அந்த ஓடே வந்துருச்சு பகலில் ஒரு 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 ½ மணி ஹவருக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வைங்க. என் மாடு என் வீட்டம்மாவும் காலி தான், சோழி முடிஞ்சிருக்கும். அவ்வளோ ஆமாம், எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஒரு ½ மணி ஹவருக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அவ்வளோ சோழி முடியுது. எல்லாரும் ஊர் மொத்தம் அந்த டயத்துக்கு தான் ஆடு அவுப்பாங்க, மாடு அவுப்பாங்க எல்லாமே. அந்த டயத்துக்கு ஒரு ½ மணி ஹவருக்கு முன்னாடி பிந்தி வந்ததுனால தப்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இல்லைன்னா உயிர் சேதம். இந்த மரத்தை பார்த்துக்கோங்க. இந்த மரத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், கேமரா அவங்க போடுங்க. 25 வருஷம் மரம். என் பிள்ளை மாதிரி இந்த மரத்தை வச்சேன். என் சாமி, என் குலதெய்வம் தான் இது. என் குலதெய்வம் தான் இதில் உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கு காங்கலை. மரம் சாஞ்சிட்டு எங்கே போச்சுன்னு தெரியல.